Hey guys, welcome back to my channel. This is Ram Tony. டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேரளா வயநாடு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் இழப்புனா ஒரு பீப்புள் ஆஃப் டையிங் கவுண்ட்டில் வந்து இப்போ தான் ரொம்ப வந்திருக்கு. நம்ம இந்த வயநாடு வந்து ரொம்ப இஷ்யூவாக போயிட்டுருக்கு. வயநாடு அரசு வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துட்டு வந்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பாராட்டலாம். இது வந்து ஒரு இயற்கை பேரிடர். இதை வந்து நாம் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பண்ணியிருக்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த இறந்த மக்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்வோம். பாவம் 200 மக்கள் ஃபேமிலி எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஏன்னா இந்தியா லெவலில் இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நானும் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன். வயநாடு வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஏரியா, ஒரு டூரிஸ்ட் பார்த்தா ரீசெண்டாக ரொம்ப ஒரு பிரபலமாக போயிட்டுருக்க ஒரு கேரளாவில் ஒரு ஊர்னா அது வயநாடு தான் சொல்லுவாங்க. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஒரு அழகான இயற்கை கொண்ட ஒரு கேரளாவில் ஒரு சூப்பர்பான பிளேஸ்னால் வயநாடு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இப்போ இவ்வளோ பெரிய சேதாரம் வந்திருக்குன்னு நம்ம யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனிவே இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து வர இருக்க கோட் படத்துலேருந்து 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. டுடே தான் ரிலீஸ் இருக்குது, 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து டி சீரீஸ் தான் நம்ம இதில் போட்டிருக்காங்க. நம்ம டி சீரீஸில் கை வச்சோம்னா நம்ம காப்பிரைட் கம்பல்சரி காப்பிரைட் கொடுப்பாங்க. அதனால் பயமாகவே இருக்குது. காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்தில் நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இது பாருங்கள், நம்ம டி சீரீஸ் வந்து லோகோவை தம்ப்நெயில் சேனலில் ஆர்ட்டே நம்ம ஸ்பார்க் தான் வச்சுருக்காங்க. இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. 1.5 மில்லியன் 3 ஹவர்ஸ்லங்க 1.5 மில்லியன் போயிருக்கு. வாங்க நம்ம தளபதியோட ஸ்பார்க் சாங்கை நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். யுவன் தலைவன் தளபதி விஜய் இஸ் the greatest of all time. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க், என் முன்னால நடந்தா கேட் வாக். I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, wow, touch it. Visual சூப்பரா இருக்குங்க. ஒரு பிரேக் அடவுனால அண்ணே படுவீக்கு ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சு கனவுக்குள்ள வந்து காலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி. தளபதி வேற லெவலு. இந்த சின்னதா வீடு வாவ், விஷுவல் நல்லா இருக்குங்க. இது போடு 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 போடு. தலை கொஞ்சம் பாலிசா சூப்பராகிற அப்படி தளபதி. இது காதல் வேலை, தினமும் நடத்திக்கணும் வேலை, கிடைச்சா பள்ளமா உரசிக்கணும். ஏதேதோ ஆயாச்சு, என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ தூளாச்சு, எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு. உள்ளூர ஏதேதோ ஜிவ்வாச்சுது, நீ உச்சி கொட்டும் மிச்சமெல்லாம் ஜவ்வாச்சுது. தளபதி ஏஐ பண்ணிருக்காங்க போல.
touch it, touch it. கண்ணால பார்த்தா ஒரு spark, என்னால நடந்தா catwalk. நீ கையால போட்ட ஒரு break, அட உன்னால ஆன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, swing it, hey break it, hey feel it, hey touch it, hey நல்லா இருக்கு இந்த அனிமே, நல்லா இருக்கு. touch it, touch it. வாவ் 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 வாவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து விஷுவலுக்கு வந்துடலாம். எனக்கு விஷுவல் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த நம்ம தளபதி வந்து அந்த சின்ன அனிமேல வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. தளபதி சூப்பராகவே இருக்கார். ரெண்டாவது வந்து தளபதி சிஜேஏ மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபேஸில் ரொம்ப ஒல்லியாக ஸ்லிம்மாக காமிச்சிருக்காங்க. நிறையா சிஜி ஒர்க்கு நம்ம வெங்கட் பிரபு மனுஷன் இறக்கியிருப்பார் போல். கண்டிப்பாக நம்ம ஒரு வேறு லெவல் ஒரு தளபதியை பார்ப்போம். ரெண்டாவது தளபதி ஸ்டெப்பு சூப்பராக இருந்துச்சு. நான் மெயினாக தளபதியோட இந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் நம்ம லீக்கல் வீடியோவில் வரும் எப்பயுமே. அதை பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருந்தேன். கண்டிப்பாக கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். சின்ன ஒரு 2 கிளிப்பு தான் கொடுத்தாங்க நம்ம தளபதியோட டான்ஸிங் மூவு. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம யுவன் சங்கர் அவரோட சாங் வரும்போது என்றைக்குமே ஒரு வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்கும், வேறு லெவல் ஐக்கு இருக்கும். எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா மை பர்சனல் ஒப்பீனியன், ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஒரு கேட்சியாக இல்லைன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு அந்த மைண்டு ஸ்பார்க் ஆகி இது எப்படி இந்த ஸ்பார்க் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே மைண்டில் ஸ்பார்க் ஆகி அந்த சாங் வந்து மனசில் பதியும். அது எல்லாருக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது போகுதுன்னு தெரியல. எனக்கு பர்சனலாக இந்த சாங் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு கேட்சியாக இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. யுவன் வந்து அப்படி தான் பாடியிருக்காரு, சாங் வந்து இப்போ பாடியிருக்காரு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. லிரிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றிருக்கலாமோ, மை ஒப்பீனியன். தளபதி ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, யுவன் ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. மை பர்சனல் ஒப்பீனியன் கொஞ்சம் வைப் கொடுத்துருக்கலாம் எனக்கு பர்சனலாக தோணுது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதர்வைஸ் தளபதி எனக்கு ரொம்ப விஷுவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரீசெண்ட் டைமில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ரீசெண்ட் டைமில் வந்த எல்லா சாங்லேயுமே தமிழ் மூலம் பொதுவாக இந்தியாவில் வர எல்லா லிரிக்கல் வீடியோ சாங் விஷுவல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அது எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நம்ம ராஸ்டார் ராயன் பார்த்தோம், அந்த ஒரு சாங் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுலேயுமே விஷுவல் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு விஷுவலாக காமிக்கும் போது எனக்கு அது ஒரு பார்க்க ஒரு கண்ணு குளிர்ச்சியாக, ஏன்னா நான் வந்து அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பார்ப்போம், அனிமேஷன் சிஜி எல்லாமே. அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷுவல்லாம் எனக்கு ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக தளபதி அந்த ஸ்மால் பியர்டு வச்சு அந்த அனிமே கேரக்டரில் வச்சு பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எனிவே சாங்கோட ஓப்பன் ரிவ்யூ இதுதான். எத்தனை பேருக்கு இதில் ஹாப்பி டிசப்பாயின்மெண்ட் எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை, 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா தளபதியோட ஒரு சூப்பர்பான மூவி இது, கிரேட்டஸ்ட்டு ஆஃப் ஆல் டைம் சொல்லி இந்த படம் வந்து ஒரு கரியர்லேயே ஒரு முக்கியமான படம் மாதிரி ஒரு போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட் படமாக இருக்கலாம், இல்லை மேற்கொண்டு நடிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் போயிட்டுருக்க ஒரு கட்டத்தில் வர ஒரு படம் இது. இந்த படத்தில் வந்து இந்த தேர்ட் சிங்கிள் வந்து இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது இல்லை. அது இல்லாமல் இந்த சாங் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஃபுல்லாக இருக்குமா, இல்லை படத்தை பேக்ரவுண்ட் மாதிரி போயிடுமா, கொண்டு போய் கொடுத்துருவாங்களா, இல்லை படத்தில் ஒரு ஃபுல் சாங்காகவே வருமானு தெரில. பட் ஃபுல் சாங்காகவே வந்தால் மக்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆக போகுது இல்லை மக்களிடையே, ஃபேன்ஸுக்கிடையே. யுவன் சங்கர் ராஜா ஏன் இது, ஏன்னா அவரோட படங்கள்லாம் நம்ம பேக் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் சாங்ஸ் எல்லாமே. இதில் வந்து ஏன் இப்படி வச்சார், ஏன்னா இந்த காம்போ வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, தளபதி, இந்த ஒரு காம்போ பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் இருக்கும். பட் வந்து இந்த சாங் பர்டிகுலராக இந்த ஸ்பார்க் சாங் வந்து ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கோச்சிக்காதீங்க, என்னோட ஒரு ஸ்மால் ஒப்பீனியன் தான் இது.
தி கோட்லேருந்து ஸ்பார்க் லிரிக்கல் வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 8 பக்கம் 10க்கு 8 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. ஏன்னா தளபதி படங்கள் மோஸ்ட்லி என்றைக்குமே பாட்டு வந்து ஒரு வேறு லெவல் நம்மளுக்கு ஒரு வைப் கொடுக்கும். பட் வந்ததுக்கு எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனிவே த ஸ்பார்க் சாங் வந்து ஓவராலாக பார்க்கும்போது விஷுவலோடு நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. தளபதி டான்ஸ் ஸ்டெப் வந்து 2 சீன் தான் கொடுத்துருக்காங்க. 2 சீனுமே பங்கம் பண்ணிட்டாரு. சூப்பராக ஸ்டெப் போட்டிருக்காரு. அந்த அனிமே சிஜிஐ ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கோட்லேருந்து தி கோட் படத்துலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் மறக்காமல் செக்அப் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டீசர் இல்லைனா ட்ரைலர் தான் கண்டிப்பாக விட போகிறாங்க. ஏன்னா தேர்ட் சிங்கிள் விட்டாங்க. அடுத்ததாக டீசர் இல்லைனா ட்ரைலர் தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ட்ரைலர் வந்துடும். கண்டிப்பாக நம்ம தி கோட் படத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம செக்அப் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.